தளபதி விஜய் சாரோட பேரை வச்சுக்கிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃப்ராட் இன்ஃப்ளூன்சர். இவர் வந்து 15 வயசுல ஒரு காரை வாங்கிட்டாராம், தன்னோட அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டாராம். ஸோ 15 வயசுல வந்து தன்னோட அம்மாவுக்கு காரை வாங்கி கொடுத்த ஒரு சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சேனல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. பட் அதை வச்சு அந்த ஆள் எவ்வளோ ஸ்கேம் பண்ணுவாங்கிறது தெரில. ஸோ நிதானமாக சொல்கிறேன், டென்ஷன் ஆகாமல் சொல்கிறேன், பண்ணுறது ரொம்ப காண்டாகுது, நீங்களும் கேளுங்க. ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, தளபதி பேரை சும்மா நல்லா ரீச் ஆகும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து தளபதியோட வீட்டுக்கு போகிறது, தளபதி ஆடியோ லான்ச்சுக்கு போகிறது, தளபதியை வந்து நான் மலேசியாவில் போய் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ரிலேட்டடான வீடியோஸாக போடுவார், ஹெல்ப் பண்ணுற ரிலேட்டடான வீடியோஸாக போடுவார். இப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ், நல்ல லைக்ஸ், நல்ல ஒரு இது வந்து கெயின் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, இப்போ ஒரு காரை வாங்கினார்ல, அது நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீல் வந்து நான் பார்க்குறேன். இந்த மாதிரி அமௌண்ட் வந்து 1000 கட்டி அமௌண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொன்னா, சரி நானும் அப்படின்னு அவனுக்கு அனுப்புனேன். 2 hours கழிச்சு அவன் வந்து சொல்றான், அக்கா அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுக்கா. இப்போ விஜய் சார் மூலியமா ஒரு பாப்புலாரிட்டி வந்துச்சுல, அது மூலியமா அந்த ஆடியன்ஸ் எல்லாரையுமே வந்து இந்த மாதிரி வந்து 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் வரும், 3000 ரூபாய் கொடுத்தா 4000 ரூபாய் வரும், திடீர்னு நீங்க போட்டதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு திரும்ப காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்மார்க் ஸ்கேம் பண்ற, வடக்கன் பண்ற வேலையை இந்த குட்டி சாத்தான் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இவனுக்கு எனக்குமே ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ஒரு வாட்டி ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 7000 ரூபாய் சம்திங் வாங்கினான், ஓகேவா? அதுக்கப்புறம் 1 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு, தரவே இல்லை காசு கையில். என்னடா ஆச்சு, குடுறா அப்படின்னு கேட்டா, நான் உங்களுக்கு ரீல் பண்ணி தரேன், வேண்டாம் நீ காசை கொடு அப்படின்னு கேட்டா, ஒரு நாள் பண்ணுறான், 2 நாள் பண்ணுறான், நாளைக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்கேம் பண்ணவங்களுக்கு அவன் மெசேஜ் பண்ணுறான், அந்த மாதிரி தான் நாளைக்கு வந்துடும் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு அந்த காசு கொடுக்கவே இல்லை. நான் ஸ்டோரி போட்டேன், 4-5 ஸ்டோரி போடுறேன் என் பேஜில், வந்து ஒரு ஸ்டோரி போடுறேன், 4-5 நான் ஒரு இன்ஃப்ளூன்சர், ஓகே, ஒரு 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு. என்ன ஸ்கேம் பண்ணுற அளவுக்கு வந்து அவன் அந்த அளவுக்கு ஒரு மனுமட்டத்தனமாக யோசிச்சிருக்கான். சரி ஓகே, நான் ஸ்டோரி போட்டு அப்படி இப்படி பாதியாக அனுப்பி ஒரு வழியாக வாங்கிட்டேன், ஓகேவா? அந்த அளவுக்கு அவன் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பையன், ஃபியூச்சர் போயிடக்கூடாது, நம்ம ஒரு வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பட் இவன் ஊர் ஃபுல்லாக அதை தான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விடக்கூடாது, இதுக்கு வந்து இங்கேயே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். அதுவும் விஜய் சார் பேரை சொல்லி ஒருத்தன் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கானா, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. ஃபேமிலிஸே நம்ம ஸ்கேம்னு சொல்கிறாங்க, ஃபேமிலிஸு சில பேர் யாரும் நம்பாதீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டோரி ஏதோ ஒரு 8 இது விஐபியோ ஏதோ ஒரு ஸ்கேம், அதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. ஃபேமிலிஸ் நான் எப்படி கார் வாங்கின தெரியுமா, இந்த இதில் வந்து அடிச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ப்ரமோஷன். அந்த ப்ரமோஷன் வந்து லிட்டரலி அது ஒரு ஸ்கேம் தான், ஓகேவா? அதை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு, இப்போ கார் வாங்கினது, இப்போ நியூஸ் சேனல் பாப்புலர் ஆகுதா, விஜய் சாரை பற்றி பேசுகிறாங்களா, அந்த ஆடியன்ஸ் வருவாங்களா, நியூஸில் பார்க்குறாங்களா, அந்த ஆடியன்ஸ் வருவாங்களா, ஒரு வேளை இவன் வந்து உண்மையிலேயே தான் வந்து இந்த மாதிரி பெட்டிங் ஆப்பில் ஆடி ஜெயிச்சு கார் வாங்கியிருக்கான் அப்படின்னு நினச்சி சில பேர் வந்து காசை கொடுக்குறதோ போடுறோம்னா எத்தனை பேர் ஏமாறுவாங்க. ஃபஸ்ட்டு நீ பெட்டிங் ஆப் ப்ரொமோஷன் பண்ணு, போலீஸில் போய் மாட்டு, நான் பண்ணு, எதுக்கு விஜய் சார் பேரை யூஸ் பண்ணுற, எதுக்கு ஒரு இன்ஃப்ளூன்சர் கம்யூனிட்டியை அசிங்கப்படுத்துற? இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தனை நான் உங்க முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.